நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தான் அனுஷ்கா மேம். ஸோ அவங்க ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிங்கா, அருந்ததி, சிங்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தில் நடித்து அவங்களுக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸே உருவாச்சுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் மனசில் வந்துட்டு ஒரு கனவு கன்னியாக வந்துட்டு உருவானாங்க. எந்த படத்துக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு மாஸாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த சினி ஃபீல்டில் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வெயிட் கெயின் ஆனனால. ஸோ அதன் பிறகு வந்துட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு கம்பேக்கில் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ யார் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா கிறிஷோட டைரக்ஷனில் காட்டின்கிற படத்தில் அனுஷ்கா மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஜெகபதி பாபு, விக்ரம் பிரபு அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மேமும் சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படமோட டீசரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் மாஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு அனுஷ்கா மேம் வந்துட்டு ஒரு சோலோவான ஒரு ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓடிடி ரிலீஸ்க்கு வந்துட்டு 36 crores வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் மூவிக்கு 36 கோடி கொடுத்து விற்பனையானது ஒரு பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். காட்டியோட டீசர் ரிலீஸ்க்கு அப்புறம் ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம்.